ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் எல்லாருமே ட்ராமாவோட நேம் கேட்குறீங்க. ஆக்சுவலி ட்ராமா நேம் சொல்றதால எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா காப்பிரைட் இஷ்யூ ரொம்பவே அதிகமாக வருது. அதுவும் இல்லாத மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை டைட்டிலாக அந்த நேமை வச்சாலும் சரி, கமெண்ட்ல சொன்னால் கூட அந்த காப்பிரைட் இஷ்யூ நிறையவே வருது. உங்களுக்கே தெரியும், எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குன்ட்டு அதில் நிறையவே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் என்னால் உங்களுக்கு இந்த ட்ராமாவோட நேம் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆல்ரெடி ஒரு சேனல்ல கொஞ்சம் இலிபிரி மாதிரி தான் இருக்கு. அதையே எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. ஆனா 2-3 நாள்ல எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் இந்த டிராமாவோட நேம் நான் உங்களுக்கு சொல்ல முடியாத போகுது. நான் ட்ரை பண்றேன். ஃபைனல் எபிசோட்ல இந்த டிராமாவோட நேமை சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போ நம்ம ட்ராமாக்குள்ள போகலாமா? நம்ம இந்த ட்ராமாவில் லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். இந்த ரேங்க் நம்பர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு எனக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் வேணும் அப்படின்ட்டு டெய்லிக்கும் அவன் வேண்டாம், நீ வரவே வேண்டான்னு சொன்னாலும் அங்கேயே டெய்லிக்கும் போயிட்டு படுத்து தூங்குறது தான் அவளோட வேலையாக இருந்துச்சு. அது இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக அவனை செடியூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டா. அவனும் இவளுடைய வலையில் விழ ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி சமயத்தில் ரேக் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபாரினர் லேடியும் வந்துட்டு பிஸ்னஸ் ரீதியாக பேசுகிறதுக்காக வர, இவ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ட்டு இவ பேச ஆரம்பிக்க, அந்த லேடி இருந்துட்டு ரேங்கையும் நம்ம ரேக்கையும் நீங்கள் 2 பேரும் என்னை வந்து மீட் பண்ணுங்க, நம்ம இதை பற்றி பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே 2 பேருமே அந்த லேடியை பார்க்கறதுக்காக ஃபாரினுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே அந்த ஃபாரினர் கூட ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கானா. அவனும் இந்த ரேங்கை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இவளை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு போல இருக்கு. கை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல சுற்றி காட்டிக்கிட்டு, அப்போ அந்த ஃபாரினர் லேடி இருந்துட்டு இவனை பற்றி சொல்கிறாங்க. இந்த இடத்துல மசாஜராக ஒர்க் பண்ணுறான், மசாஜ் சூப்பராக பண்ணுவான் அப்படின்லாம் சொல்லி அவனை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அவளுக்கு ஆல்ரெடி இந்த ரேங்க் தான் மசாஜ் பைத்தியமாச்சே, அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உங்களுக்கு மசாஜ்லாம் பண்ண தெரியுமா? நான் போகிறதுக்குள்ளே எனக்காக ஒரு டைம் பண்ணி விடுறீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். இந்த ரேங்க் அங்கே போனதுக்கப்புறமா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறா. அவனை செடியூஸ் பண்ணுறதுல தான் அவளுடைய வேலையாக இருக்குது. அது இல்லாத பக்கத்துலேயே ஒரு 2-3 பசங்க இருக்காங்களே, அதெல்லாம் மறந்துட்டால என்னன்னு தெரியல. அவனை செடியூஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இங்கே உள்ள பசங்கள்லாம் பார்த்துட்டு அவனுங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் அவனுங்களுக்கும் தோணுது. அழகும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு சத்தம் போட்டாலும், ஏன் நீ அதை பற்றி நீ யோசிக்கிற, ஏன் உனக்கு பொசிசிவ் ஆகுதா அப்படின்லாம் கேட்டுட்டு, நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன்ப்பா அப்படின்ட்டு வந்துட்டு திரும்பவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருக்கா. பொறுத்து பார்த்து ரேக்கும் இவளை இப்படியே விட்டா சும்மா இருக்க மாட்டா அப்படின்ட்டு அந்த ஃபாரினர் லேடிக்கிட்டையும் கேட்டுட்டு, நான் கொஞ்சம் ரேங்க் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த மாதிரி இங்கே வந்து இப்படி நடந்துக்கிற, உனக்கே அசிங்கமா இல்லையா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்க, நான் என்ன பண்ணுறேன், நான் ஒன்றும் தப்பெல்லாம் எதுவும் பண்ணலையே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு, அவன் என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுகிறான், என்னை பார்த்தாலே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனையும் கூப்பிடுறா. அவனும் டக்குன்னு பல்லையிழிச்சிட்டே வந்துடுறான். அவன் வந்து பண்ணி சும்மா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே அவனும் கையை பிடிச்சி மெதுவாக கூட்டிகிட்டு போகிறான். இந்த சைடு நம்ம பிம்மோட தங்கச்சி ரேங்க் ஹஸ்பண்ட்க்கு ஹோட்டல் வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னென்ன மெனுலாம் தேவைப்படுது அப்படின்ட்டு அவ குறிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாளா. அந்த சமயத்தில் ஆன் கால் பண்ணுறா. ஆன் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ரேங்க்கும் ரெக்கும் ஒரு நாள் ஒன்றா வந்தாங்க இல்லையா, அதை பார்த்துருப்பா. அதை பற்றி அவகிட்ட சொல்ல ஆரம்பிக்க, அவளுக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சு, ரேங்க்கும் ரெக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு கேட்குறதுக்கு ரேங்க் ஹஸ்பண்டா பின்னாடி தானே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கும் சின்னவங்க என்னாச்சு அப்படின்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்க. சரி, நான் வீட்டுக்கே வரேன், எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் பேசலாம், எனக்கு இங்கே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ரேங்க் ஹஸ்பண்டும் நம்ம பீமோட தங்கச்சியும் 2 பேருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனும் அவங்க 2 பேரும் ஒன்னா வந்த விஷயத்தையும் சொல்றா. அது இல்லாத ரேங்கும் ரக்கும் ஒன்னா வந்த விஷயத்த ஆன் கிட்ட பிம் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பா போல இருக்கு. அதனால அதையும் சொல்றேன். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்னா வந்தாங்க, ஆனா அந்த ரேங்க் என்கிட்ட மிரட்டுற மாதிரி சொன்னா, நாங்க 2 பேரும் ஒன்னா வர விஷயத்த பிம்க்கு தெரியக்கூடாது, அவகிட்ட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேங்கோடைய ஹஸ்பண்ட்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவ வேணும்னே இதெல்லாம் பண்றா, கண்டிப்பா இது பிம்க்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு புரிய வருது. அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம பிம் ஆக்சுவலா இவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டா அப்படின்னு
அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரூம்குள்ளேருந்து வெளியே வரா. அவள் வர்றதை பார்த்தோன்னே இவங்க 3 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் வேலைக்கு போகலையேன்னு கேட்குறதுக்கு, நான் வேலைக்கெல்லாம் போகல, இங்கே தான் இருக்கேன். நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ரேங்க்கும் ரேக்கும் என்ன பிரச்சனை? நான் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டேன். ரேக்கும் ரேங்கும் ஒன்றா ஒரே காரில் வந்திருக்காங்க, அதை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பற்றி நீங்கள் ரொம்பவே கவலைப்படுறீங்க. ரொம்பவே நன்றி. நீங்கள் தேவையில்லாத தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு அப்போ பீம் தங்கச்சி இருந்துட்டு, ஆனால் பீம் அப்படின்ட்டு வாய் எடுக்க இல்லை, இதோட இதை பேச்சை நிப்பாட்டிடுங்க. எனக்கு ரேக் மேலே நம்பிக்கை இருக்குது. அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் முதல்ல ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப பதட்டத்தோட உள்ள வரா. அவளுடைய ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அதே தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆன் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்னா வந்த விஷயத்த ரேக் இவகிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஆனா அவன் தான் சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தானா சந்தேகப்படுறதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா சொல்லாத இருக்கிறப்ப ஏதோ ஒண்ணு இருக்குதோங்கிற ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு வருது. அப்ப அவ என்ன பண்றான்னா, சரி அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதை கேட்டவுடனே அந்த பொண்ணு இன்னமும் பயந்து போயிடுறா. அதுக்கப்புறமும் திரும்ப கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் திரும்பவும் அவனுக்கு ரீச் ஆகவே இல்லை. இங்கே ரேக்க வேணும்னே ஜெலஸ் படுத்தணும், அவனை பொசசிவ் ஆக்கி தன் பக்கம் இழுக்கணும்ட்டு அவ்வளோ எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஃபாரினர் கூட இருந்தவனும் ரேங்க் எங்கே போகணும்னாலும் அவன் கையை கொடுத்து வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிகிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்கான். அது இன்னுமே அவனுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி இவ தான் செடியூஸ் பண்ணிட்டா இல்லையா. அவங்க 2 பேரும் அந்த சைடு போனதுக்கப்புறம் நம்ம ரேக் பீம்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் கால் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த இங்கிலீஷ்காரங்களும் வந்துட்டு, ரேக் நீ இங்கே ஃபோன் ட்ரை பண்ணாத, நீ யாருக்கு கால் பண்ணாலும் போகாது, ஏன்னா இங்கே சிக்னல் கிடைக்காது. நீ போயிட்டு அந்த மவுண்டெயினுக்கு மேலே ஏறி நின்றுட்டு நீ கால் பண்ணேன்னா அங்கே சிக்னல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ரேக் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கலான்னு நினைக்கிறேன், கேட்கட்டுமான்னு கேட்கறதுக்கு சொல்லுங்களேன்னு கேட்க, நான் என்னுடைய பையனுக்கு ரேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். அவன் இன்னமும் சிங்கிளாக தான் இருக்கான். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கட்டுமா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்கறதுக்கு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் அது உங்களோட இஷ்டம், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேங்கை காட்டுறாங்க. அவள் அங்கே உள்ள சென்டெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாளா. கூடவே அந்த பையனும் அப்புறம் அவன் கூட இன்னொரு பையனும் நின்று செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் இன்னொருத்தன் புதுசாக இருக்கிறவன் நம்ம ரேங்க் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் இல்லையா, அவன் மேலே சென்டெல்லாம் அடித்து விளையாண்டுட்டு இருக்க, அவன் மேலே சென்டெல்லாம் போட்டுட்டு, இது பாரு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்மெல் சூப்பராக வரும்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருப்பான்னா. அப்போ தான் ரேங்க் பார்க்குறா, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு ட்ராக் போகுதாட்டுக்கு. அப்போ இவன் கே போல இருக்குன்னு அப்போ தான் அவளுக்கே ஷாக் ஆகி பார்க்குறா. கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தொண்டையெல்லாம் கணிச்சு, எனக்கு பர்ஃப்யூம்லாம் செக் பண்ணி பார்த்ததெல்லாம் எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு, ரேங்க் நான் வேணா உங்களை ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போகட்டுமா, பிளேனுக்கு டைம் ஆயிடுச்சுலன்னு கேட்குறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வெளியே வந்துட்டு இருக்கா. செம்மையாக புலம்பிக்கிட்டு இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நாம் என்னென்னவோ நினச்சிக்கிட்டோமே, ஆனால் இப்படி இருக்குது, இந்த ரேக்கும் போர் அடிக்கிறான் இங்கே வந்துட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா இவன் ஒரு மசாஜ் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் கூட அதனால் கேட்டிருப்பா, எனக்கு ஒரு டைம் மசாஜ் பண்ணி விடணும் நான் போகிறதுக்குள்ளே கேட்குறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, இந்த பசங்க 2 பேரும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. இவன் இங்கே நின்றுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு, என்னாச்சு ஏன் அப்படி இங்கே நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு, நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் அந்த ப்ராமிஸை நீங்கள் செய்யவே இல்லையேன்னு கேட்கறதுக்கு, நீங்கள் என்ன ப்ராமிஸை பற்றி கேட்குறீங்க, அப்போ தான் மசாஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்லவும் அவளை மசாஜ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ரேக் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவளை தேடிக்கிட்டு இருக்கிறான். எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். எங்கே தான் போனான்னு தெரியலையேன்ட்டு பிரிட்ஜுக்கிட்டலாம் வந்து தேடிக்கிட்டு இருக்க. அப்போ தான் காட்டுறாங்க அவன் அங்கே நல்லா உல்லாசமாக மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தோன்னே செம்மையாக ஷாக் ஆகிட்டான். நான் இங்கே ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சேன்னு டென்ஷனில் இருக்கேன், இவன் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்ட்டு செம்மையாக கோவமாயிட்டு அவகிட்ட வந்துட்டு அந்த பசங்களை 2 பேர்த்தையும் தள்ளி போக சொல்லிட்டு பிடிச்சி சத்தம் போடுறான். இங்கே ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு நான் டென்ஷனில் இருக்கேன், ஆனால் நீ என்னடன்னா மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியா,
உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய திட்ட ஆரம்பிக்க நம்ம ரேங்க் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு சார் எங்களை மன்னிச்சிருங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுடைய ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு, நீங்க நைட்டு இங்கே தூங்கலாம், உங்களுக்கு நல்ல ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 2 பேத்துக்கும் நல்ல ரூமையும் கொடுத்துட்றாங்க. 2 பேரும் அங்கேயே தங்கிடுறாங்க. இங்க நம்ம பிம் காலையில ஆன உடனே ஆபீஸ்க்கும் கிளம்பி ஓடி வந்துடுறாங்க. ஆபீஸ்ல விசாரிச்சா இந்த மாதிரி ரக் வெளியே போயிருந்தானே, என்னாச்சு, எப்ப வருவான், அவனுடைய ஃப்ளைட் எப்ப, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு எனக்கு தெரியாது, நான் ஃப்ளைட் புக் பண்ணவே இல்லை, அவர் வெளியே போனதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிம்க்கு இதை கேட்ட உடனே செம்மைய ஷாக் ஆயிடுது. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவன் கிளம்பக்குள்ள போன்ல ஒரு மெசேஜை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்பயும் கூட பிம் கேக்குறாங்க, என்னாச்சு, எதனால இப்படி டென்ஷனா இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவோட செக்ரட்டரி தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளைட் புக் பண்ணி சொல்லியிருந்தான் இல்லையா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பிம்மும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே இந்த ரேங்க் நல்லா கிளம்பி ரெடி ஆகிட்டு ரேக் இருக்கிற ரூமுக்கும் வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா அவன் டென்ஷனில் இருக்கான். இவ பாட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, நீ இன்னும் சேஞ்ச் பண்ணிக்கலையா, ஏன் இப்படி இருக்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை கட்டுறதுக்கு ட்ரை பண்ண இவனுக்கு செம்மைய டென்ஷன் ஆகிடுது. வெளியே எழுந்திரிச்சு வந்துட்டு, நீ எதுக்காக இந்த மாதிரி என்னை செடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு அவள் கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறா. நீ ஏதோ ஒத்துக்கலைன்னா நான் பிம்க்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க அவனுக்கும் கோவம் ஆயிடுது. நீ அவளுக்கிட்ட எதுவுமே கால் பண்ணி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நானே அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி மவுண்டனுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுக்க போக இவளும் பின்னாடியே வந்துட்டு ரக் நானும் வரேன், நானும் இன்னும் அவளுக்கு கால் பண்ணல, நான் கால் பண்ணலாம்ல, நான் எங்க இருக்கேன்னு அவளுக்கு ஏதாவது ஒரு டவுட் வரும், நானும் அவகிட்ட பேசணும் அப்படிங்கவும் சரி வேற வழி இல்லையே, அதனால ரக்கும் கூட்டிகிட்டும் போயிடுறான். 2 பேருமே மலை உச்சிக்கும் வந்துடுறாங்க. இங்க நம்ம பின் செம்மையா பயந்து போனவங்க மீனா கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு செம்மையா புலம்பி தள்ளுறாங்க. அவங்க 2 பேருமே வீட்டுல இல்ல, 2 பேருமே எங்க போனாங்கன்னு தெரியல, எனக்கு 2 பேருமே கால் பண்ணவும் இல்லை, எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு செம்மையா புலம்பிக்கிட்டு இருக்க. மீனாவும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் 2 பேருமே சமாதானப்படுத்துறாங்க. நீ எதுக்கும் தேவையில்லாத பயப்படாத, நீ ரக்க நினைச்சு தேவையில்லாத பயப்படுறேன்னு எனக்கு தோணுது, ரேங்க் எல்லாம் அவன் எதுவும் யோசிக்க மாட்டான், நீ தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காதங்க. மீனாவும் சமாதானப்படுத்துறா, நீ தேவையில்லாத தப்பா யோசிக்கிறியோன்னு எங்களுக்கு தோணுது, ரேங்கை விட்டு ரக் அந்த மாதிரி இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. எனக்கு ரேக் இது வரைக்கும் என்கிட்ட போய் சொன்னதில்லை, எங்கே போய் சொல்லிடுவோனோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னாலும் இல்லை, அந்த முதல்ல எதுவும் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு கால் வரலையே, யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசவே இல்லையே, நானும் கால் பண்ணுறேன், 2 பேத்துக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுங்க. அப்போ இங்கே தான் ரேக் வந்துட்டு மலை உச்சிக்கும் போயிட்டான் இல்லையா, பிம்க்கும் கால் பண்ணிடுறான். அந்த சமயம் கால் வரவும் அவங்களும் கால் அட்டன் பண்ண போக மீனா இருந்துக்கிட்டு எதுவும் டென்ஷன் ஆகிட்டு அவங்ககிட்ட கத்தக்கூடாது, மெதுவாக பேசு, அவனுக்கு நீ சந்தேகப்படுற விஷயத்த காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் மெதுவா பேச ஆரம்பிக்கிறா. அப்ப ரேக்கும், நான் இந்த மாதிரி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் பிம், என்னால இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்ல, என்ன வீட்டுக்கு வர முடியாதான்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரேக்கும், ஆமா எனக்கு இங்க கொஞ்சம் ஒர்க் அதிகமா ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஃப்ளைட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கும் இங்கேயே இருக்கிற மாதிரி தான் ஆகுது, நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கவும் அவங்களும் ஓகே சரி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்களும் ரேங்க்கும் ஒரு நாள் தனியா கார்ல வந்தீங்களா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கேட்க அவனுக்கு ஷாக் ஆயிடுது. இவன் ஷாக் ஆகி பாக்குறத பார்த்த உடனே இந்த ரேங்க் நல்லாவே புரிஞ்சு போயிடுது, நாம போட்ட பாம் தான் பூகம்பம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவனும் இதுக்கு மேல போய் சொன்னா நம்ம தான் தேவையில்லாத மாட்டுவோன்ட்டு இவனும் உண்மையை சொல்லிடுறான். இல்ல நான் கார்ல வந்துட்டு இருக்கக்குள்ள ஒரு டைம் அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா பஸ்க்காக, அதனாலதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்படி மாத்தி சொல்லிடுறான். ஆனா பிம் திரும்பவும் சந்தேகப்படுற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. அதுவும் இல்லாத இன்னைக்கு நான் காலையில தான் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன், அங்க உங்க அப்பாவோட செக்ரட்டரியை நான் பார்த்தேன், அவங்க கிட்ட நீங்க ஃப்ளைட் டைமை வந்து நீங்க ரிமெம்பர் பண்றதுக்கு மறந்துட்டீங்களான்னு கேட்கறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, நான் ஃப்ளைட் புக் பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கவும் இவனுக்கு ஷாக் ஆயிடுது. அப்படியே முறைச்சு ரேங்கை பார்க்க அவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கா. பிம்மும், இந்த செக்ரட்டரி உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணலான்னா வேற எந்த செக்ரட்டரி உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணாங்கன்னு கேட்க அவனுக்கும் வேற வழி இல்லாம, நான் இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா புது செக்ரட்டரி வந்திருக்காங்கன்ட்டு, அந்த செக்ரட்டரி தான் டிக்கெட்லாம் புக் பண்ணாங்க,
நீயே இந்த மாதிரி தேவையில்லாத என்னை சந்தேகப்படுற மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் இங்கே கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன். ஒர்க் அதிகமாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உன் கொஞ்சம் ஹார்ஸாகவே பேச ஆரம்பிக்கவும் அந்த பொண்ணுக்கும் என்ன ஏன் இப்படி என்கிட்ட கத்தி பேசுறீங்க. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் சமாதானப்படுத்தி பேசிட்டு, நான் உங்ககிட்ட பொய் சொல்லலாம் கிடையாது, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் நாளைக்கு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் டென்ஷனில் உட்காருவானா, இவ கையில் வைன் கிளாஸில் கொடுத்துட்டு வைனை குடிக்கிறேன்ட்டு அவனுக்கு திரும்பவும் செடியூஸ் பண்ண தான் ஆரம்பிக்கிறா. இங்கே நம்ம பிம்க்கு செம்மையாக டென்ஷனாக இருக்குது, அழுகையே வந்துடும் போல இருக்குது அந்த பொண்ணுக்கு. அப்போ மீனா இருந்துக்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறா, நீ இப்போ ரேங்க்கு கால் பண்ணி பாரு அப்படிங்க. அந்த பொண்ணும் ரேங்க்கு கால் பண்ணுறா. ரேங்க்கு நம்ம பிம் கால் பண்ணுறது தெரிஞ்ச உடனே, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் பார்ட்டிக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்ட்டு ரெக்கிட்ட சொல்லவும் அவன் என்ன பண்ணுறான்னா காரில் இருக்கிற டேப்பை ஆன் பண்ணி விட்டுறான் சாங் ஓடுற மாதிரி. அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணியும் பேசுகிறா. அப்போ பிம் கேட்குறாங்க, நீ எங்கே இருக்க, எப்போ வருவேன்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு, அதுவும் நான் பார்ட்டியில் இருந்துகிட்ருக்கேன், நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ என்னை நினைச்சு எதுவும் கவலைப்படாத, நான் வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம பிம்க்கும் அந்த பாட்டு சவுண்டு இதெல்லாம் கேட்கவும், சரி எப்படியும் நம்ம ஃப்ரெண்டு தப்பாக நடந்துக்க மாட்டா, நம்ம வாழ்க்கையிலையும் தப்பாக இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிற போல இருக்கு. சரின்னு ஒத்துக்கிறா. இங்கே ரேக் செம்ம டென்ஷனில் குறுக்கு நெடுக்க நடந்துக்கிட்டு இருக்க. இந்த ரேங்க் வந்த வேலையை ஆரம்பிச்சிடுறா. அவனை செட்யூஸ் பண்ணுற மாதிரியே தான் எப்போ பாரு நிற்கிறது உட்கார்றதுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கு அவள் வரமாட்டேங்கிறா. நான் வரமாட்டேன், நீ எதுக்காக என்னை எப்போ பார்த்தாலும் இப்படி பார்க்குற, இது ஒரு டிஸ்கஸ்டிங்கை பார்க்குற மாதிரி என்னை பார்க்குற, என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ அருவருப்பாவாக இருக்குது, உனக்கு என் மேலே அவ்வளோ கோவமா, அந்த அளவுக்கு கோவமாக இருந்துச்சுன்னா என்னை அடின்னு கையெல்லாம் பிடிச்சிட்டு செம்மையாக அடிக்கிற மாதிரிலாம் அவளுக்கு அவளே அடிச்சுக்கிறா. நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு எனக்கு அடிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணு, என்னை அடிக்கணுமா, கொலை பண்ணணுமா, என்னை கொண்டு போட்டுரு அப்படின்லாம் சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனும் விட்டு விலகி போக தான் பார்க்குறான். ஆனால் இவ விட மாட்டேங்கிறாளா, அப்படியே அவன் கையை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அவனும் ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவ ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தவ டக்குன்னு அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவனும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே ரெண்டு பேருமே அங்கே கார்லேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ரேக்கை எப்படியாவது நம்ம வலையிலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்கிட்ட ரொம்ப சென்டிமெண்டலா அதுவும் பழைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறா. என்னை மன்னிச்சிரு, நான் பாஸ்ட்ல உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு எல்லாம் அழ ஆரம்பிக்க. அவனும் அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் முதல்ல உன்னை எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா, ஆனா இப்ப அப்படின்ட்டு அவளை விலக்கி வச்சுட்டு, நான் இப்ப பிம்மா தான் லவ் பண்றேன், அவளை என்னால ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அவ கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் எனக்கு புரியுது, நானும் பிம்மை லவ் பண்றேன், எனக்கும் அவளைன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நானும் அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன், இந்த சீக்ரெட்டை நான் அவளுக்கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லவும், சரி வா போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப போக, ஆனா அவன் விட மாட்டேங்கிறா. இல்ல ரக் வேண்டாம், போக வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் தனியா இங்கேயே இருந்துக்கலாம் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே டைமும் ஆயிடுது. அங்கேயே அவங்க ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க காருக்குள்ளேயே. இங்கே நம்ம பிம் தனியாக தூங்குறவங்க அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அவங்களுக்கு தூக்கமே இல்லாத எங்கே நம்ம ஃப்ரெண்டும் நம்ம ஹஸ்பண்டும் நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு எழுந்திரிச்சு உட்காந்து அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா நிம்மதியாக காரில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த ரேங்க் நினைச்ச மாதிரியே ரேக் அவ வலையிலையும் விழுந்துட்டான். ஆனால் பிம்மா தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது பார்த்தா அது சுத்தமாக பொய்ங்கிற மாதிரி தானே இருக்கு. சரி, ரெண்டு பேருமே வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அப்ப ரெண்டு பேருமே என்ன நம்ம பிம் கிட்ட பதில் சொல்ல போறாங்க, நம்ம பிம்மை எப்படி ஏமாத்த போறாங்க, அந்த பொண்ணு எப்படி ஏமாந்தா போகுது, எப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அஃபேரை கண்டுபிடிக்க போறா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.